எபிசோட் 127. பூமியின் புதிர். விஜயநகர அரசவையின் மாலை தர்பார் மிகவும் வேடிக்கையாகவும் அறிவுபூர்வமாகவும் இருந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர், தமது பிரதான அமைச்சர்கள், படைத்தளபதிகள் மற்றும் புகழ்பெற்ற அறிஞர்கள் கூடியிருந்தனர். அன்றைய தர்பாரில் ஒரு சிறப்பு விருந்தினராக வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு அறிவியலாளர் வந்து சேர்ந்தார். அவர் பெயர் புரோட்ரிக். மன்னா, நான் பல நாடுகளைச் சுற்றிப் பார்த்து அறிவியல், கணிதம் மற்றும் புவியியல் பற்றிய ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறேன். இன்று நான் ஒரு முக்கியமான கேள்வியை உங்கள் அரசவையினரிடம் விடுக்க விரும்புகிறேன் என்று புரோட்ரிக் மரியாதையுடன் சொன்னார். அரசர் கிருஷ்ணதேவராயர் சிறிது நிமிடம் யோசித்தார். எந்தக் கேள்வியாக இருந்தாலும் நம்முடைய அறிவு அதை எதிர்கொள்ளும் அளவுக்கு இருக்க வேண்டும். கேளுங்கள் என்று உறுதியுடன் சொன்னார். புரோட்ரிக் புன்னகையுடன் கூறினார், பூமியின் பரப்பு எவ்வளவு பெரியது? இதை பற்றிய உங்கள் அரசவையினர் அறிவார்களா? அமைச்சர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்தனர். அவர்களில் சிலர் நிலப்பரப்பை கணக்கிடும் முறைகள் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்தார்கள். ஒருவராவது சரியான விடை அளிக்க முடியுமா என்று புரோட்ரிக் ஆவலுடன் காத்திருந்தார். ஆனால் எவரிடமிருந்தும் உறுதியான பதில் வரவில்லை. அப்போது அரசர் கிருஷ்ணதேவராயர் சிறிது சிரித்துக் கொண்டே சொன்னார், இந்த கேள்விக்கு சரியான விடை அளிக்கக்கூடிய ஒரே நபர் தெனாலி ராமன் மட்டுமே. தெனாலி ராமன் உடனடியாக அழைக்கப்பட்டார். அவன் அரசவையில் நுழையும்போது அரசர் அவனிடம் கேட்டார், தெனாலி, இந்த அறிவியலாளர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுள்ளார். பூமியின் பரப்பு எவ்வளவு? இதற்கு உன்னிடம் பதில் இருக்கிறதா? தெனாலி ஒரு கணம் யோசித்தார். பிறகு ஒரு சிரிப்புடன் சொன்னார், மன்னா, இதுவோ ஒரு எளிய கேள்வி. பூமியின் பரப்பளவை கணக்கிட முடியும். ஆனால் அதற்காக அனைவரும் அறிவியல் கணக்குகளை பார்த்து குழம்ப வேண்டியதில்லை. நான் மிக எளிமையான முறையில் பதிலளிக்கிறேன். அரசர் ஆச்சரியமடைந்து, அப்படியா, சொல் பார்க்கலாம் என்றார். தெனாலியின் நகைச்சுவையான விளக்கம். தெனாலி ராமன் அரசவையினர் அனைவரையும் பார்த்துவிட்டு, மன்னா, பூமியின் பரப்பளவை அளவிட யார் முயற்சித்தாலும் அது முடிவில்லாத ஒன்றாக இருக்கும். ஆனால் உண்மையில் ஒவ்வொருவருக்கும் பூமியின் பரப்பளவு அவர்கள் வாழும் உலகத்துக்குள் மட்டுமே இருக்கிறது என்றார். அரசர், அது என்னவாம் என்று வியப்புடன் கேட்டார். மன்னா, பூமி எவ்வளவு பெரியதா? ஒவ்வொருவருக்கும் அது வெறும் அவர்களது காலடியில் வரும் இடம்தான். எந்த மனிதனும் தன்னுடைய காலடியில் கிடைத்த பரப்பை மட்டுமே நன்கு உணர முடியும். அவர் செல்லாத இடம் அவருக்கு தெரியாது. ஆகவே ஒவ்வொருவரும் பூமியின் பரப்பளவை அவர்களின் அனுபவத்தின் அடிப்படையில் உணர்கிறார்கள். அரசர் உட்பட அனைவரும் குழப்பமடைந்தனர். புரோட்ரிக் சிந்தித்துவிட்டு பேசினார். நீ சொல்வது மிகவும் வியப்பூட்டுகிறது. ஆனால் விஞ்ஞான ரீதியாக இது சரியாக இருக்கிறதா? தெனாலி ராமன் சிரித்துவிட்டு கூறினார், பிரபு, உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். ஒரு நபர் தனது ஊரிலிருந்து புறப்பட்டு கடலுக்கு செல்லவில்லை என்றால் அவர் பூமியின் பரப்பளவை எவ்வளவு பெரியது என்று உணர முடியுமா? இல்லை. அதேபோல் மற்றொரு நபர் வெறும் ஒரு நகரிலேயே வாழ்ந்து வந்தால் அவருக்கு உலகம் அந்த நகரமே என தோன்றும். எனவே ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பார்த்த உலகம்தான் பூமியின் பரப்பளவாக இருக்கும். புரோட்ரிக் ஆச்சரியமாக தலையசைத்தார். உண்மையில் இது அறிவியலோடு வாழ்க்கை ஞானத்தையும் சேர்த்த ஒரு நல்ல விளக்கம். பூமியின் முழுமையான பரப்பளவை கணக்கிட முடியுமென்றாலும் ஒவ்வொருவரும் அதை எப்படி உணர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அரசரின் பாராட்டு. அரசர் கிருஷ்ணதேவராயர் மகிழ்ச்சியுடன் சொன்னார், தெனாலி, உன்னுடைய புத்திசாலித்தனம் எப்போதும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. அறிவியல் என்பது கணக்கீடுகளிலேயே அடங்கியிருக்காது. வாழ்க்கையை நாம் எவ்வாறு உணர்கிறோம் என்பதிலுமே அதன் அர்த்தம் இருக்கிறது. நீ அதனை மிக எளிமையாக விளக்கியுள்ளாய். அமைச்சர்கள், படைத்தளபதிகள் மற்றும் அரசவையினர் அனைவரும் கைதட்டிச் சிறப்பித்தனர். புரோட்ரிக் தெனாலியை பாராட்டி, நான் பல உலக அறிஞர்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் உங்கள் அரசவையில் தெனாலி ராமனைப் போன்ற புத்திசாலியை நான் இதுவரை சந்தித்ததில்லை என்றார். தெனாலி ராமன் புன்னகையுடன் கைகூப்பி, மன்னா, அறிவியலையும் நகைச்சுவையையும் ஒன்றாக கலந்தால் அது அனைவருக்கும் புரியும். அதற்காகத்தான் இப்படி விளக்கியேன் என்று கூறினார். அரசர் மகிழ்ச்சியுடன் அவனை பாராட்டினார். நீங்கள் மீண்டும் மண்டபத்திற்கு வரலாம். உன்னிடம் மேலும் புதிர்களை கேட்க வேண்டும் என்று புரோட்ரிக் சொன்னார். தெனாலி ராமன் சிறிது பணிவுடன் குனிந்து, தாய்மக்கள் வாழும் வரை இந்த பூமியின் புதிர்கள் முடிவதில்லை. நாம் எல்லோரும் அதை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சிரித்துக்கொண்டு சென்றார். அரசவையினர் அனைவரும் அவனது நகைச்சுவையையும் புத்திசாலித்தனத்தையும் ரசித்து பாராட்டினர்.